ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் கண்ணாடி மாற்ற போகிறோம். என்ன கண்ணாடின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண் கொஞ்சம் கம்மியாக. ஸோ அதனால் போய் கண்ணாடி மாற்றிட்டு வருவோம். நீங்கள் போய்ட்டு யாருன்னு போனீங்கன்னா, நானும் தம்பியும் போயிட்டுருக்கோம். போகிறோம், அவனை தான் கூப்பிட போயிட்டுருக்கேன். போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே ஆர்சி புக் வர மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க போய் பார்த்துட்டு ஆர்சி புக்கை வாங்கிட்டு ஸோ மெனி வேலையாக இருக்குது நமக்கு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதனால அப்போவே நான் வர சொன்னார். நம்ம தான் எங்கள் ஆடியோ செஞ்சு இன்ஸ்டா பார்த்தாலே டக்கு 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 டக்குன்னு டைம் போயிடுது. நான் சும்மா ஸ்வைப் பண்ணிட்டே தான் மணியை பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. ஐயோ சீக்கிரம் போவோம், நம்ம டைமே ஆச்சு. அதுக்கு மேலே இவன் அவ்வளோ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ணே கிளம்பிட்டீங்களா, அண்ணே கிளம்பிட்டீங்களா, அண்ணே கிளம்பிட்டீங்களான்னு. டேய் வரேன்டா வைடா, வரேன்டா வைடான்னு. ஐயோயோ இவன் தொல்லை தாங்க முடியல என்னால் வச்சுட்டு. இன்னைக்கு வந்து அவனை ஃபுல்லாக வந்து கலாய்க்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து கலாய்க்கிறதுக்கு தான் இருக்கும், எதுக்காகவும் இருக்கா. அவனை வந்து ஃபுல்லாக கலாய்ப்போம். நல்லா இருக்கும் இந்த வீடியோ, பாருங்க. என்ன அந்த கேமரா போட்டோன்னா ஹெல்மெட் வெயிட் சரியான ஹைட்டாக இருக்குது. அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து அப்பா கழுத்தே வலிக்குது எனக்கு. கருமம் 360 போட்டு ஓட்டுவேன், ஒன்றுமே தெரியாது. பட் இது போட்டு ஓட்டினா சரியான வெயிட்டாக இருக்குது. எம்மங்கும் அவளோட ஐபேடை கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், அதையும் போய் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கே இருக்கான் இங்கே ஆளை காணோம். தங்கமே அடி முன்னால. A few moments later. அத்தியாலயா அப்படியே போயிடுவோனே. இப்படி போக மாட்டோம், இப்படியே போயிடுவோம். அவ்வளோதானே, எதுக்குன்னே அது நமக்கு. அதுவும் இந்த வண்டி போனச்சுக்க கண்டிப்பா காலி தான். தங்கமே அடி உன்னால ஒழுங்கா காலேஜ் படிக்கும் போது நானா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தா முன்னேறி இருப்பேன். எங்க என் சேர்க்க சரியில்லை அப்போது. என்னடா ஹியூமானிட்டியா? ஹியூமானிட்டியாடா? என்ன என்னடா சொல்லணும்? சொல்றா என்னடா சொல்லணும்? சொல்றா நீ சொல்லு, நான் சொல்றேன். என்ன சொல்லணும்? அவ்வளவுதான், சொல்லியாச்சு. வேற நம்ம எங்க போகணும்? எங்கடா போகணும்? கண்ணாடி மாத்தணும். என்னைய கண்டிப்பா கேட்பாங்க, பைத்தியக்காரன் யாரு, ஏன் இவங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க? கண்டிப்பா கேட்பாங்க. கட்டுதானே நொட்டுவாங்க. ஆளை வேறு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் குச்சிட போறான், கையே போட்டுட்டு இருக்கான். அப்புறம் கும்பிட போன தெய்வம் அப்படிதான் இருக்கான். ஒரு கந்ததமா தெரியலடா, அதுவா வருது. சிறப்பான ஆள் நீ. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அடுத்த நாள் கிராஜுவேஷனா. கொஞ்சம் ஸ்டைலா ஒண்ணுல காலேஜுக்கு, அதான் ஒயிட் கிளாஸ் போட்டுட்டு போயிட்டு வருவோம். அஜாவா போவோம். காலேஜ்ல டோன் பேண்ட் அளவுடே கிடையாது. சைட் நானா சீச்சி, அதுங்களே என்னைய பார்க்கணும், நான் ஏன் பார்க்கணும்? சத்தியமாடா, ஏன்னா காலேஜ் இல்ல, காலேஜ் ட்ரெஸ் வந்து நான் அப்படி போட்டு போவேன். டோன் பேண்ட் காலேஜ் அலோடே கிடையாது. நான் எக்ஸாம் எழுத போவேன், எல்லாமே டோன் பேண்ட் தான் போட்டு போனேன். டோன் பேண்ட், கார்கோ. நான் அப்போ இருக்க போது இந்த ஆங்கிள் ஃபிட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார்முலா வரணும், ஃபார்முலா போகணும்னு வாங்க. நான் நிறைய ஃபார்முலா போனதே கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சட்டையெல்லாம் இங்கே கிழிஞ்சிருக்கும், இந்த செஸ்ட்ல எல்லாம் கிழிஞ்சிருக்குமா, அது அந்த மாதிரி தான் போவேன்.
அவர் மட்டும் எப்படி தெரியுமா அலோவ் பண்ணாங்க? நான் போட்டோகிராஃபரா, காலேஜ் ஃபங்க்ஷனா எடுத்து வருவேன் போட்டோ, இந்த பாஸ்போர்ட் இந்த மாதிரி எடுத்து வருவேன். அப்போ வந்து அவங்கள சாரே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓப்பனா கேட்டேன், சார் இப்படி தான் சார் என் காஸ்டியூம் இப்படி தான் இருக்கும், ஓகேவான்னு கேட்டேன். பரவாயில்ல இதுதான், நீ டிஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு. காலேஜுக்கு எவருமே ஷூ போட மாட்டானே கிளாஸ்ல, ஒருத்தவங்க கூட ஷூ போட பார்த்ததே கிடையாது. நான் ஷூ இல்லாம போனதே கிடையாது தெரியுமா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஷூல லேஸ் வச்சுலாம் இருக்கும்ல, பின்னாடி சைட்லலாம் இருக்கும் லேஸ், அந்த மாதிரி லேஸ் தான் வச்சு நான் இதுக்கே போவேன். இப்போ கேடி போட்டிருக்கான்ல, அதுதான், அதெல்லாம் அப்படியே நான் போட்டு வந்துட்டேன். ஆமா, நான் நேற்றுக்கே போக நினைச்சேன், டைம் ஆயிடுச்சு நமக்கு. நேற்றுக்கே ஃபர்ஸ்ட் வேலையை அதான் நினைச்சேன், காணியை மாத்திட்டு போய் பேண்ட் தைப்போன்னு. இன்னொரு தெரியுமா, பேண்ட் பிடிக்க போனோம்ல, பேண்ட் நான் அது 3 எடுத்துட்டு போகணும், நான் 2 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்று வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து. இல்ல அவ்வளோதான், என்னோட பிளாக் பேண்ட் தான், அது பிடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. ஓகேவா, டோன் பேண்ட் தான் இது பிடிக்கும்னு வச்சிருந்தேன், பிடிச்சாச்சு அவ்வளோதான். எதுடா டோனா? ஒரு வழக்கண்ணே ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஒரு 4 பொண்ணு செம்மையா கடை பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீயே விழுந்துருவ, நீயே போட ஆரம்பிச்சுட கரெக்டா? நான் முட்டி தெரியும்டா அவனை, அந்த மாதிரி பேண்ட்லாம் நான் போட்டிருக்கேன் இருக்கு. எப்போ இது வந்து இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது, நான் எம்பிஏ இல்லை இது பிசிஏ நேஷனல் காலேஜ் படிக்கும் போது, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நேஷனல் காலேஜ் வாழ்க்கைலாம் அம்மா செம்ம வாழ்க்கை நான் வாழ்ந்தது. நீ ஆர்ட்ஸ் தானே? ஆர்ட்ஸ்னாலே ஜாலி தான். இந்த வீடெல்லாம் அப்படியே உங்க அம்மாவோட போட்டு காமிச்சிருவேன், பாருங்கம்மா நான் வண்டி ஓட்டுறேன் என்ன இதுன்னு கேட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காமான்ருவேன். உங்க பிள்ளைக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதான் ஆல்ரெடி பாத்துட்டியே, சொல்லவா பேர் சொல்லவா? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. சொல்லவா? சொல்றேன், அதுதான் கேக்குறேன். ஃப்ரெண்டு தான் ஊட்டி விடுவாங்களா? நீ வந்து பாய் பெஸ்டி மாதிரிடா, ஃப்ரெண்டுக்கு கீழே லவ்வருக்கு மேல அப்படின்ற மாதிரி நீலாம். அதான் பாய் பெஸ்டி கரெக்டா? எனக்கு தெரியும்டா. அவர் சொன்னா கேட்டா ஒரு பொய்ய சொல்லிக்கிறது தானே, ஃப்ரெண்டுனே சும்மா பேசுவானே அப்படின்னு. அதான் ஆம்புலன்ஸ் தான். அது கேட்டில விஐபி எஸ்காட் அதான் போயிட்டு இருக்கலாம் நமக்கு முன்னாடி. நமக்கு தான் நான் நம்பி வரேன், இதா சொல்லிட போறேன். தங்கமே அடி உன்னால என்னது இது? இங்க வந்து பேசு பிரசனா. பொய்ய அதான பண்ண, என்னது இது பிரசனா? பொய் சொல்றாமா நம்பாத, என் கேமரால வீடியோ ரெக்கார்ட் தான் இருக்கு. பொய் என்னோட பிரச்சனை எதுக்கும் வண்டி ஆஃப் ஆயிருச்சு. இதான் வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் ஏண்டா வாயை கிளற?
எங்கேயோ போறா டிம் ஆயிடுச்சு அப்ப அங்க பழிச்சுட்டு இருக்கான். என்னடா சைட் வரை அடிக்கிற? வியூவா? சரி சரி, உங்க அம்மாவை சொல்லி வச்சு உனக்கு கால் கட்டு போட்டே ஆகணும்பா எம்பி. ஓ சேர்க்க சரியில்லை. டேய் பிரசனா, அங்க போகணும்டா பிரசனா. அந்த ரோட்ல போகணும்டா. நான் இந்த ரோட்ல வந்துட்டேன்டா தெரியாம பேசிக்கிட்டே. தில்லைநகர் ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு போகாம இந்த ரோட்டுக்கு வந்துட்டேன்டா. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா அது அப்படியே மாத்திச்சு பாத்தியா நீ? ஒன்னாலடா புள்ளைய பாருன்னா புள்ளைய பார்த்தா முடிஞ்சு போச்சு. என்னடா பண்ற பிரசனா? நீ தான் உன்னோட 3 நாள் இன்டர் கொடுத்தீல எனக்கு. யாரு பேரை காமி? பிரஸ் ஏய் பேரை காமி. ஏய் இந்தடா பேரை காமிடான்டா. நான் வந்து நொங்கு வாங்க போறேன் அண்ணன். பேரை காமிடான்னு. சரி சரி, என்னடா மூடிட்டாங்க எதையும்? ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்போனா இங்க வரலாம்னு நினைச்சேன். இங்கிட்டு பார்த்து தெரியுமா? தெரியாதா? அண்ணா அப்படி போலாம் பார்த்துருக்கா? ஓகே ஓகே தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ஓகேண்ணே, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓ அந்த பாதையிலே இந்த பாட்டுமாடா? தலைவலிடா இதுக்கு இந்த சந்தில் வந்தாலே. அது ஒன்றும் பிரச்சனை, பார்த்துக்கலாம். யூடியூப் சேனலுக்கா? சரி சரி, என்னது இது? ஃபோன் பண்ணுறா ஒரு நிமிஷம். இப்போ யார்கிட்ட பேசுனீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா உங்கள் அம்மாட்டையா? சரி ஃபோன் பண்ணு. நான் என்ன பேசுனீங்க? ஃபோன் பண்ணு. அம்மாவா? உன்னை கூப்பிட்டு வானா என்கிட்ட வரும்போது விளக்கும்போது ஒன்று வாங்கிட்டு வாப்பான்னுவாங்க. இந்த சந்தாடா அது. என்னடா சரக்கு அடிச்சு ஏறி இருக்கியாடா வண்டியில? இல்ல கட்டிங் கிட்டிங் போட்டிருக்கியா? தங்கமே அது உன்னால எல்லாத்துக்கும் தெரியும் நான் அடிக்க மாட்டேன்னு. எனக்கு பிடிக்காது தெரியும். நான்லாம் யார் தெரியுமா? இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிச்சானே போதை ஆகணுவாங்களே அந்த மாதிரி. நானா ஒன்னே மாதிரி பொறுமை கட்டிங் வாங்கி அடிச்சுட்டு இருக்கேன் ஆளா. சொல்லு இப்ப சொல்லு. சொல்லு அட சொல்லு சொல்லு சொல்லு. அதனால 3 ஆள் வச்சிருக்கேன்டா. அதனால 3 ஆள் வச்சிருக்க. என்னடா என்னடா? நான்லாம் உண்மையாதான் சொல்லுவேன். என்னடா இது ஓட்டலாடா? 5 பேரானே? 5 6 இருக்குடா. 6. தொடப்பக்கட்டை எல்லாம் ஒண்ணு தானே? விளக்கமா தொடப்பக்கட்டை. ஆமா பிரசனா கிஃப்ட் பண்ணணும் அதை. ஓகே ஓகே, இதோட பயங்கரமா செய்வேன். வெயிட் பண்ணு. எங்கண்ணே வர? என் ஃப்ரெண்டு தானே ஒரு போலீஸ்.